யார் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரிசி மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது மீன் மசாலா. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த கழுவி வச்சுருங்க மீன் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரிடலாம். இந்த மாதிரி மசாலா மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலரி வச்சுருங்க. இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒன் ஹவர் ஆச்சு. நம்ம மீன் வறுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. வாங்க இப்போ மீன் வறுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாகவே ஊற்றிக்கங்க, போதும். எண்ணெய் சூடிடுச்சு. நம்ம இப்போ மீன் துண்டுங்களை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 பீஸாகவே போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 minutes கழிச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றினாவே போதும். நம்ம 2 துண்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் மீந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கருவாடு குழம்பு வைக்கிறப்போ இல்லை திரும்ப நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறப்போ இந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன டப்பாவில் ஊற்றி மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மீன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க மீனுங்களையும் அதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக அதே போல் திருப்பி போட்டுக்கோங்க. இது நீங்கள் பேனில் வேணுன்னா கூட பேனில் வச்சு கூட நீங்கள் சுற்றி எண்ணெய் ஊற்றி கூட வறுத்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கு தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதை மாதிரி திருப்பி போட்டு எடுத்துடுங்க. ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.